அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். இந்த நிருபத்தை லெட்டர் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தின் நிருபம் என்று அழைக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் விரக்தி அடைந்தவராக காணப்படவில்லை, மாறாக சந்தோஷமாக அவர் காணப்பட்டார். 6வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த வசனத்திலே கவலைக்கு எதிரான தடையை பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்பது ஒரு கட்டளை. நாம் என்ன கருப்பொருளிலே பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கவலையிலிருந்து சமாதானத்திற்கு கடந்து செல்வது எப்படி? கவலையிலிருந்து சமாதானத்திற்கு கடந்து செல்வது எப்படி? பவுல் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நாம் கவலை நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே மக்கள் தங்கள் உடல் நலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். இப்படியாக கவலைப்படுகிற மனிதர்களை நாம் அன்றாட வாழ்விலே பார்க்க முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கவலையே வராதா, துன்பமே வராதா? அப்படி இல்லை. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் நம்மை கட்டுப்படுத்த நாம் அனுமதிக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலன் கவலைக்கு எதிரான தடை, கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் சரி, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைக்கான தீர்வை சொல்கிறார். The solution to anxiety. கவலைக்கான தீர்வு என்ன? கவலைப்படாதன்னு மாத்திரம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதனால் நீங்கள் 1 மணி நேரத்தை கூட என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. கவலைக்கான தீர்வு என்ன? எல்லாவற்றையும் குறித்து, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எதுவானாலும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைக்கான தீர்வு என்னவென்றால் ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். தேங்க்ஸ் கிவிங். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் தேங்க்ஸ் கிவிங். நம்ம வாழ்க்கையில நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? பாஸ்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். கடந்த காலத்திலே கர்த்தர் உண்மையுள்ளவராய் நமக்கு காணப்பட்டார். அதற்கு நாம் நன்றியுடையவர்களாய் காணப்பட வேண்டும்.